எதுக்காக ஓட்டு போட்டிருப்போம், அப்பா சொல்லி போட்டிருப்போம், கணவர் சொல்லி போட்டிருப்போம், மற்ற ஏதாவது பொருட்கள் கொடுத்து கூட வந்து ஓட்டு போட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு முறை உங்களுடைய அடுத்த தலைமுறைக்காக ஓட்டு போடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்காக ஒரு ஓட்டு போடுங்க. நம்ம இப்போ போட போகிற ஓட்டு இது என்னுடையது கிடையாது, என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நினச்சா நீங்கள் நாம் தமிழர் கட்சியை தான் தேர்வு செய்யணும். அடுத்த தலைமுறை பற்றியும் அடுத்த சமுதாயம் எப்படி இருக்கணுன்றதை பற்றியும் முழுமையாக சிந்திக்கக்கூடிய ஒரே கட்சி அது இந்த கட்சி தான். அதனால் ஒரே ஒரு முறை நேர்மையாக ஓட்டு போட்டு பாருங்கள், சிந்திச்சு செயல்படுங்க. திமுக வந்து முதலமைச்சர் வந்து அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க. 2 கட்சிகளோட முக்கியமான தலைவர்களே வரல. இதுல உங்களுக்கு இதெல்லாம் சாதகமான அம்சமா இருக்குதா பாக்குறீங்களா? உங்களுக்கு சாதகமான அம்சம்ன்றதை எதை பாக்குறீங்க? உங்க தலைவருடைய பிரச்சாரம் மட்டுமே சாதகமான அம்சம் பாக்குறீங்களா, வேற என்ன பாக்குறீங்களா? இல்லை, அவங்க வரலன்றது அவங்க விருப்பம். அதுக்கு பதிலாக தான் அண்ணன் உதயநிதி அண்ணன் வந்திருக்காரு. அதனால் அதெல்லாம் அந்த அளவுக்கு மக்களுக்கு சொல்லப்போனால் வேட்பாளர் யாருன்னே தெரியல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் கேட்ட வரைக்கும் யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னா சின்னத்தை சொல்றாங்க. மற்றபடி என்ன படிச்சிருக்காருமா, அவர் யாருமா, எந்த ஊருமா, அதெல்லாம் தெரியல. அதனால பாமர மக்கள் விக்கிரவாண்டி பொறுத்த வரைக்கும் கிராமப்புற பகுதிகள் தான் அப்படிங்கிறதால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கொஞ்சம் மீடியா அந்த ஃபோன்லாம் பார்க்காதவங்க, தொலைக்காட்சி அந்த அளவுக்கு வந்து கவனிக்காதவங்க தான் இருக்காங்க. அதனால இவங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணி தான் ஓட்டு வாங்கணும் அப்படின்னு இல்லை, அவங்க பண்ண வேண்டியதை பண்ணிட்டாங்க, புரியும் நினைக்கிறேன். அதனால கிடைச்சிரும் அவங்களுக்கு. எங்களுக்கு என்ன சாதகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏடிஎம்கே பின்வாங்கியிருக்கு, அது எங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம். அது இல்லாமல் நான் பிரச்சாரத்திலே சொல்லிட்டு வந்திருப்பேன், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, கள்ளக்குறிச்சியெலாம் நடந்திருக்கு மரணம் விஷச்சாராயத்தால். அதனால வந்து 70 உயிர்கள் போயிருக்குமா. இது நாளைக்கே விக்கிரவாண்டிக்கும் வரலாம், விழுப்புரத்துக்கும் வரலாம், ஏன் நம்ம வீட்டுக்கு கூட வரலாம். அதனால ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. மதுக்கடைகளை பூரணமாக மூடுறேன்னு நான் உறுதி கொடுக்குறேன், எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு தான் நான் மக்கள்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். சொல்லி முடிக்கல. நேற்று அதுக்குள்ள அரியலூர் பகுதியில் 2 மரணம், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பகுதி பூரிக்குடிசையில் 6 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இதுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன முன்வைக்கிறோம், நம்ம எதுக்காக வாக்கு செலுத்துறோம், அவங்க என்ன கட்சி, என்ன கோட்பாடு, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு சாதகமா அமையும் நினைக்கிறேன். இல்ல அப்படி இன்னும் அந்த மாதிரி எதுவும் வரல. இப்ப எங்களோட பூத் ஏஜென்ட்ஸ் தான் வந்து அந்த ஊராட்சிக்கு உட்பட்டவங்களே வந்து உட்காரக்கூடாது, அந்த வார்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க அதை தான் கேட்டுட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்ல, அந்த ஊராட்சியில இருந்தாலே உட்காரலாம், உங்களுக்கே தெரியும் அனைத்து வார்டுகளையும். ஆனா அந்த மாதிரி அனுமதிக்க மாட்டாங்க. அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் அனுமதிக்கலையா, இல்ல மற்ற கட்சிகளுக்கும் அப்படிதான் ஃபாலோ பண்றாங்களான்றதை நம்ம பார்க்கணும். அப்படி ஃபாலோ பண்ணாலுமே அது தேவையற்றது. அந்த ஊராட்சியில இருக்கவங்க யார் வேணாலும் போய் உட்காரலாம். அதனால கேட்டுட்டு இருக்கோம். சரி.